ඊයර බාග් රැඳගෙන ඇවිල්ලා පෝස්ට්මන් කෙනෙක් පොඩි ෂෝ එකක් දැම්මනේ ලුණුගම්මේර පැත්තේ ප්‍රාදේශ සභාවක හිටපු සභාපති කෙනෙක්. ඒක නිසා ඒ තැපැල් සේවකයන්ට කලිසම කමිසය සපත්තු දෙක මේස් දෙක ඒගොල්ලන්ට ඒව රජයෙන් ලබා දෙනවා එක්ක මහ ගන්න කුලිය ලබා දෙනවා. ඉතින් දැන් தற்போது நடைபெற்று வரும் தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் குறித்து நேற்று அரைகுறை ஆடை அணிந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தபால் ஊழியர் நுணுகம் வெஹர மாகாண சபையின் முன்னாள் தலைவர் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் அரசாங்கம் தபால் ஊழியர்களுக்கு அவர்களின் சீருடை, சொக்ஸ் மற்றும் காலணிகளை வழங்குகிறது என்று தெளிவுபடுத்தினார். நாங்கள் அவர்களுக்கு சீருடை, சொக்ஸ் மற்றும் காலணிகளை வழங்குகின்றோம். அத்துடன் சீருடை தைக்க ஒரு கொடுப்பனவையும் வழங்குகின்றோம். ஆனால் இப்போது அவர்கள் சீருடை வழங்கக்கூடாது என்றும் அதை கொடுப்பனவாக தமது கைகளில் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோருகிறார்கள். கைரேகை பதிவுக்கு எதிராக மத்திய தபால் பரிமாற்றத்தில் உள்ள தொழிற்சங்கங்களின் குழு வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளது. அத்துடன் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை அதிகரிக்க கோருகிறார்கள். கூடுதல் நேரத்தை கணக்கிட எங்களுக்கு கைரேகை பதிவு தேவை. அஞ்சல் ஊழியர்கள் குழு ஏற்கனவே கைரேகை முறையை பயன்படுத்துகின்றார்கள். மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் உள்ளவர்களும் ஏன் அவ்வாறு செய்ய முடியாது என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். மேலும் தெரிவித்த அமைச்சர் மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் அரசாங்கம் கைரேகை முறையை செயல்படுத்தும் என தெரிவித்தார். அஞ்சல் ஊழியர்களின் 19 கோரிக்கைகளில் 17 கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டு தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் தற்போது பிரச்சினை கைரேகை பதிவு மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் தொடர்பானது என்று தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசாங்கம் பின்வாங்காது என்று கூறிய அமைச்சர் அஞ்சல் ஊழியர்கள் கைரேகை மற்றும் கூடுதல் நேர திட்டங்களுக்கு ஒப்புதல் கொண்டால் பேச்சுவார்த்தைகளுக்கு இணங்கலாம் என தெரிவித்தார். එකඟ වෙලා එන්නට ඕන. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා මේ සමගි ජන බලවේගයේ එක්සත් ජාතික පක්ෂ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ පොජ්ජන පෙරමුණ ඇතුළු ඒ සියලු දෙනාගෙන් තමන්ගේ උත්සාහමිති එතනට අරගෙන එන්න. ඊයර බාග් රැඳගෙන ඇවිල්ලා පෝස්ට්මන් කෙනෙක් කෙනෙක් පොඩි ෂෝ එකක් දැම්මනේ ලුණුගම්මේර පැත්තේ ප්‍රාදේශ සභාවක හිටපු සභාපති කෙනෙක්. ඒක නිසා ඒ තැපැල් සේවකයන්ට කලිසම කමිසය සපත්තු දෙක මේස් දෙක ඒගොල්ලන්ට ඒව රජයෙන් ලබා දෙනවා එක්ක මහ ගන්න කුලිය ලබා දෙනවා.